திண்டுக்கல் மாவட்ட திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்று தமிழ்நாடு வென்றிருக்கு. எல்லோரும் சொல்லுங்க, வெல்க வெல்க வெல்கவே, தமிழ்நாடு வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, அரசியல் சட்டம் வெல்கவே. நன்றி. எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க, கருப்பு கொடி ஏற்றுனா கருப்பு சட்டை போட்டால் முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போட்டுட்டோமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்கள் வழங்க போகிற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை துடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அடி தமிழ்நாட்டு தான். அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாமல் உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்னே தமிழினத்துறை எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் எல்லாரும் அசால்ட்டாக இருந்துடுவோன்னு நினச்சாங்க. தமிழ்நாடு எப்போவுமே அலாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சராக மக்களாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்படை காவி படையை வீழ்த்தியிருக்கு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு முகமூடி போட்டு தொகுதி மறுவரைய பாஜக கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று தோல்வி அடைய வச்சிருக்காங்க. கருப்பு சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முதலாக உள்ளாட்சியில் கொடுத்தது திமுக. இந்த ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு உள்ளாட்சியில் 50% மகளிர் பொறுப்புகள் இருக்காங்க. 1973 நான் திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்தில் நடித்தேன். இன்னைக்கு திண்டுக்கல் வந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நாற்பது பேர் டெல்லிக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டார். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் பாஜக காரங்களை பந்தாடிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அதிமுக அடிமைகள் அங்கே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கருப்பு சிவப்பு படை
கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வர விடாமுயற்சியா தமிழ்நாட்டுக்காக போராடும். இப்ப சொல்லுங்க, இந்த மண்ணில் யார் ஆட்சி வேணும், யார் ஆட்சி தொடரணும், யார் ஆட்சி தொடரணும்? 200 தொகுதிகளுக்கு மேல எந்த அணி வெல்லணும்? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? திண்டுக்கல் வீரத்தினுடைய விளைநிலம். திண்டுக்கல் ஒரு ஊரோட பெயர் மட்டும் இல்ல, அது புரட்சியின் பெயர், எழுச்சியினுடைய பெயர். பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போராடி கணவனை இழந்த பிறகும் பச்சை குழந்தை கையில் வச்சுக்கிட்டு போராடின வேலுநாச்சியாரும் மானங்காத்த மருந்து சகோதரர்களும் தன் அண்ணன் வீரபாண்டிய கெட்டவனை தூக்கிலிட்ட பிறகு பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்த தம்பி ஊமத்துறையும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த திட்டமிட்ட ஊர் இந்த திண்டுக்கல். ஆன்மீகமா கோட்டை மாரியம்மன் பழனி ஆண்டவர், சுற்றுலா குழுகுழு கொடைக்கானல் சிறு சிறு சிறுமலை, சாப்பாடா தனித்துவமான பிரியாணி, எல்லாத்துக்கும் மேல காவலுக்கு ஃபேமஸான திண்டுக்கல் பூட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட உரிமைகளையும் திருடிட்டு போலான்னு நினைச்சாங்க. உள்ளூர் அடிமைகளை அழைச்சி துணைக்கு வச்சுக்கிட்டு டெல்லி கும்பல் வராங்க. திடமான பூட்டுக்கு பெயர் பெற்ற திண்டுக்கல் மக்கள் அவங்களுடைய சதியை முறியடிக்கணும். அதுக்காகத்தான் உங்க ஆதரவை தேடி நான் வந்திருக்கிறேன். 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல் தீர்ப்பு என்ற நாடகத்தில் நான் நடித்தேன். 2026 தேர்தலில் திண்டுக்கல் தீர்ப்பு முழுக்க முழுக்க திமுக பக்கம்தான் இருக்கணும் என்று கேட்க வந்திருக்கிறேன். உயிரே போனாலும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக வாதாட நான் ரெடி. நியாயத்தின் பக்கம் நின்று நம்ம கூட்டணிக்கு ஆதரவு தீர்ப்பு எழுத திண்டுக்கல் ரெடியா? திராவிட மாடல் 2.0 உறுதியா? நன்றி. இப்போ உங்க அனுமதியோட நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். அனுமதி கொடுக்குறீங்களா? அனுமதிக்கலாமா? அனுமதிக்கிறீங்களா? அனுமதிப்பா, அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், எல்லாராலும் அன்போடு ஐபி ஐபி என்று அழைக்கப்படக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தையே திமுகவில் நாங்கள் ஐபி மாவட்டம் தான் சொல்லுவோம். எதிரிகளுக்கு ஐபி பேரை கேட்டால பிபி எகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவர். கழகத்தையும் சரி, அவர்கிட்ட கொடுத்த துறையும் சரி, இந்த மாவட்டத்தையும் சரி பெரிய அளவில் வளர்த்த ஐ பெரியசாமி அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள், ஐபி அவர்களுடைய உடன்பிறவா தம்பி சக்கரபாணி அவர்கள். இந்த மண்டலத்தை ஐபியோடு சேர்ந்து வளர்த்து வரக்கூடியவர். மாவட்ட செயலாளர், மண்டல பொறுப்பாளர், மாண்புமிகு அமைச்சர் என மூணையும் மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டக்கூடியவர். செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கார்.
பேரு தான் அரை சக்கரபாணி, ஆனால் உழைப்பால் ஒரு முழு சக்கரபாணி. அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி நமது நமது வெல்லும் வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஐபி அவர்களுடைய மகனாக இருந்தாலும் செயல்பாட்டில் தன்னுடைய தனித்தன்மையால் செந்திலோட அப்பா ஐபி என சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்று தரும் என்னுடைய அருமை தம்பி, கழக தம்பி, இளைஞரணியின் துணை செயலாளராக இருந்தவர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இப்போ சிறப்பாக செயல்படுகிறார். அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எஸ் நாகஜோதி அவர்கள், கழக குடும்பத்தை சார்ந்த நாகஜோதி, விராலிமலையன்பட்டி கிராமத்தை சார்ந்தவர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர். கழக தொண்டையும் மக்கள் தொண்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கணும். அடுத்து வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வீரா சாமிநாதன் அவர்கள். திரும்பவும் அரியர் தான், ஃபெயில் தான், திரும்பவும் அரியர் தான், ஃபெயில் தான். ஆனால் எங்கள் திராவிட மாடல் 5 ஆண்டில் எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 எடுத்திருக்கிறோம். இந்தியாவே திரும்பி பார்க்கிற எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒரு அடுத்த கட்டமாகத்தான் 2026 தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண அறிக்கையில் இது சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ இதுதான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை பாட்டு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லட்டுமா? முதல்ல இல்லத்தரசி திட்டம், ஃபர்ஸ்ட் பாலே 6. இந்த இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போகிறோம்? இந்த மகளிர்லாம் இருக்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, எவ்வளவு? இல்லத்தரசிகள் 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய உபயோகமான பொருளை புதுசாக வாங்கிக்கவும், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போவே மகளிர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் இதான் இப்போ டிஸ்கஷன் இப்போ நடக்குது, எது வாங்கலாம் எது வாங்கலான்னு. ஆனால் தப்பி தவிர உங்கள் வீட்டுக்காரத்தை மட்டும் கேட்டுறாதீங்க, குழப்பிடுவாங்க, பிரச்சனை பண்ணிவிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை அண்ணன்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லுங்க, என்கிட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். அதே போல் அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாதம் 1000 ரூபாய்ன்னு 1,31,00,000 சகோதரிகள் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச உடனே 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே எவ்வளவு? 2000. இனி மாதம் 2000. இப்போ பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000,
ஆக மொத்தம் 8000. அடுத்த இல்லத்தரசி கூப்பனில் 8000. 8 + 8 உதயசூரனுக்கு தான் இங்கே ஓட்டு என போய்க்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2.0 ஆட்சியில் எவ்வளவு 1500 உயர்த்தி வழங்க போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வர பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். வரக்கூடிய ஆட்சியில் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போகிறோம். 35 லட்சம் மாணவர்களுக்கு வழங்க போகிறோம் முழுமையாக. கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர போகிறோம். மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். திமுகவினுடைய இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேறும். தமிழ்நாடு டெல்லியுடைய வேட்டைக்காடாக மறுபடியும் மாறாமல் இருக்கவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறணும். அதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய 7 வேட்பாளர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இந்த ஜனநாயக போரில் அரசியல் விருப்பு வெறுப்புகளெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் எல்லாரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கணும். தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். 7வது முறையும் நாம தான், ஏன் இனி எப்போவுமே நாம தான் என்ற நிலை உருவாக்கணும். நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு பாதிப்படையாது என பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது ஒன்று, அவங்க கொண்டு வர சட்டத்தில் இருக்கிறது வேற ஒன்று. எழுத்துப்பூர்வமாக சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் மதிப்பு. ஆனால் அந்த கருப்பு சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை தொகுதிகள், நமக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கு, எந்த சென்சஸ் அடிப்படையில் இதை பண்ண போகிறாங்க, இது போன்ற தகவல் எதுவும் தெளிவாக இல்லை. 1971 சென்சஸ் அடிப்படையில் தான் எந்த தொகுதி மறுவரையும் நடக்கணும். தொகுதி அளவுகளுக்கான அடிப்படையான 2011 சென்சஸில் எடுத்துக்கக்கூடாதுன்னு நாம் போராடுறோம். அப்படி பண்ணால் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் இப்போ இருக்கக்கூடிய அளவு அதிலிருந்து குறைஞ்சிரும். அதுக்காக நாம் ஒத்துக்க மாட்டோம். மொத்தத்தில் இப்போ இங்கே கொண்டு வர பார்த்த சட்டம் என்ன தெரியுமா, ஒரு பிளாங்க் செக் மாதிரி. அதில் தான் நம்மளுடைய கையெழுத்தை போட சொன்னாங்க. இவங்க நம்மக்கிட்ட இருந்த எவ்வளவோ பிடுங்க போகிறாங்கன்னு தெரியாமல் நாம் எப்படி இதை ஒத்துக்க முடியும்? தமிழ்நாட்டை மிரட்டி பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு தக்க பதிலடி நாடாளுமன்றத்தில் கிடைச்சிருக்கு.